எஸ்ஐஆர் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். எனக்கு வீடு வீடா வர இருக்காங்க. பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழிப்போடு இருந்து தங்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். திமுக காரன் வேணும்னே திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்கக்கூடிய இருந்தா அந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாம ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அதனால நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற விதமாக இன்னைக்கு அங்கங்கே வருகின்ற பிஎல்ஓ அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது வீடு வீடா வருவாங்க. வீடு வீடா வந்து படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை வாங்கி முறையா பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிகளுக்கு ஒப்படைங்க. மிக மிக முக்கியம். ஆனா இதையும் எதுக்குறாங்க, எஸ்ஐஆர் எதுக்குறாங்க, அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது, திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாம இருப்பாங்க. அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது. புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன ஒண்ணு கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஏ திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்க கூடாது.